அனைவருக்கும் வணக்கம். சற்று வெளியான அறிவிக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவமே வேண்டாம், டிகிரி மட்டுமே போதும், ஜோஹோ தரும் அசதலான வேலைவாய்ப்பு ரெடியா அப்படின்றதான் கூடுதலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் ப்ரீஃபாகவும் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, எந்தெந்த வேலையெல்லாம் நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறீங்க, அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்கள் முழுக்கம் சேரும். இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அனுபவமே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டிகிரி உங்கள்கிட்ட இருக்கா, அப்போ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ஜோஹாடி ஐடி நிறுவனத்தில் இருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வந்து தற்போது வெளியாக உள்ளது. இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி முடித்து அனுபவம் இல்லாதவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேலும் விண்ணப்பம் செய்வோருக்கு எந்தெந்த தகுதிகள் வேண்டும் என்பது பற்றி தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜோஹோ ஐடி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது SRE என்னும் பணிக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணியை பார்த்தீங்கன்னா பெற விரும்புவோர் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதாவது பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிஇ, பிடெக் உட்பட எந்த பிரிவில் படிப்பை முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டில் படிப்பை முடிப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ பணி அனுபவம் பார்த்தீங்கன்னா பணி அனுபவம் இல்லாதவர்கள் என இரு தரப்பினரும் விண்ணப்பம் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தால் விண்ணப்பம் செய்வோருக்கு சம்பந்தப்பட்ட பிரிவில் கிளவுட் ஆட்டோமேஷன், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது SRE சம்பந்தப்பட்ட ரோலில் வந்து அதாவது 2 ஆண்டுகள் தான் பணி அனுபவம் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணி அனுபவம் இல்லாதவர்கள் என்றால் அவர்களுக்கு சில முக்கிய தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷ் ஷெல் அல்லது பைத்தான் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படி சொல்றாங்க. மேலும் கிளவுட் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் மற்றும் JM ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் C++, ஜாவா அல்லது பைத்தான் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெட்வொர்க்கிங் டூல்ஸை எடுத்துக்கொண்டால் நெட் ஸ்டாட், பிங், ட்ராசர் ரோ, NC, SSH அல்லது SCP, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TCP டம் உள்ளிட்டவை தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா SRE பிராக்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா SLIS அதுவும் SLOS அதுவும் மற்றும் SLS உள்ளிட்டவை முடிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர மேலும் சில தகுதிகள் வந்து உள்ளன அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவியல் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கான சம்பளம் குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை. பணி அனுபவம் மற்றும் திறமையை பொறுத்து சம்பளம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பின் வழியாக விண்ணப்பம் வந்து செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை சொல்லியிருக்காங்க. இதனால எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்ப தேதி முடிவுக்கு வரலாம். எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் வந்து உடனே விண்ணப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து விண்ணப்பம் செய்வோர் ஹாட் லிஸ்ட் செய்யப்பட்டு இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார்கள். நீங்க வந்து அப்ளை பண்றீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க சொல்லியிருக்காங்க. பணி என்பது பார்த்தீங்கன்னா 24/7 தான் என்ற முடிவில் இருக்கும். இதனால ஷிஃப்ட் அடிப்படையிலும் நைட் ஷிஃப்ட் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் எங்கு நியமனம் செய்யப்பட உள்ளனர் என்பது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்படலன்னு சொல்றாங்க. இது பற்றி கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் விண்ணப்பம் செய்ய வந்து என்ன பண்ணா உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்ல நீங்க செக் பண்ணி பார்த்தாலே இருங்க, காப்பி பண்ணிடுறேன். ஓகேவா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போன்ற வேலைவாய்ப்புக்கு பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.